ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு ரனவாஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, கிங்டம் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம விஜய் தேவர்கொண்டா மனசை பார்க்க பல்கா லுக்கே வேற மாதிரி ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது ஒரு மேபி அஃபிஷியலி தெலுங்கு ஃபிலிம். ஸோ இந்த படத்தில் எனக்கு என்ன ஸ்பெஷலாக ஒன்று பட்டுச்சுன்னா, நம்ம ராக்ஸ்டார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு தேவாரா கண்டிப்பாக படம் பார்த்துருப்பீங்க. படம் வந்துட்டு ஒரு மாதிரி ஓவர் மசாலா இருந்தால் கூட பிஜிஎம் அதே பிஜிஎம் போட்டால் கூட பிஜிஎம் ஒரு மாதிரி தெரியா இருக்கும், ஒரு மாதிரி ஃபயராக இருக்கும். அது பத்தாதுக்கு வந்து ஃபியர் சாங்னு ஒன்று போட்டிருப்பாரு. அந்த பிஜிஎம் ஆக்சுவலி தேவாரோட தீம் மியூசிக்கு வேற லெவலில் இருக்கும். அதுக்குலாம் நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த படத்தில் எப்படி அனிருத்தோட மியூசிக் எப்படி ஒரு பில்லராக இருக்க போகுது அந்த படத்துக்கு. அண்ட் வந்துட்டு நம்ம விஜய் தேவர்கொண்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கிங்டம் இந்த படத்தோட ஜான்ரா என்னன்னு வந்துட்டு நம்ம டீசர் என்ன டீஸ் பண்ணி நம்ம வாங்க பார்த்துட்டு வந்துடும். லெட்ஸ் வாட்ச். ஓகே, வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. అలసట లేని భీకర యుద్ధం, అలలుగా పారే ఏరుల రక్తం, వలసపోయినా అలిసిపోయినా ఆగిపోనిది ఈ మహారణం. నేలపైన దండయాత్రలు, మట్టి కింద మృతదేహాలు. ఈ అలజడి ఎవరి కోసం? ఇంత బీభత్సం ఎవరి కోసం? అసలు ఈ వినాశనం ఎవరి కోసం? రణభూమిని చీల్చుకొని పుట్టే కొత్త రాజు కోసం. కాలచక్రాన్ని బద్దలు కొట్టి పునర్జన్మనెత్తిన నాయకుడి కోసం. ఏమైనా చేస్తా సార్. అవసరమైతే మొత్తం తగలబెట్టేస్తా సార్. ஓகே, கிங்டம் இந்த படத்தோட டீசர் பார்த்துட்டோம். இது லைக் வந்துட்டு ஒரு வார் மாதிரி இருக்கு. மிலிட்ரி இருக்காங்க. இவர் ஒரு மிலிட்ரி மேனா இல்லை கைதியா? ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பிளே பண்ண போறான்னு தெரிஞ்சு முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக தான் இருக்க போகுது. ஒரு ஆக்ஷன் வெட்டியாக இருக்க போகுது படம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் த லாஜிக்கல் திங்கிங்கை வந்துட்டு கழட்டி வச்சுட்டு வந்துடணும். ஆக்ஷன் நல்லா இருக்கா, அதுதான் நம்ம வந்துட்டு விரும்பி பார்க்கணும். இந்த லாஜிக்குள்ள நம்ம போனோம்னா வந்துட்டு ஆக்ஷனை நம்மளால வந்துட்டு ரசிக்க முடியாது. கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ ஒரு விஜய் தேவரகொண்டாவோட ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவர் ஃபேன்ஸ்னாலே வந்துட்டு அவரோட ஆக்ஷன்ஸ், அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட மேனரிசம், அதை வந்துட்டு எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த லாஜிக் சைட்லாம் வந்துட்டு அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் நம்மளாம் பார்க்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி படங்களை சொல்கிறேன், இந்த ஆக்ஷன்ஸ், இந்த சண்டை, ரொம்ப ஸ்டன்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸ்லாம் சொல்கிறேன். அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம லாஜிக் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பக்கா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் வரும்போது. ஸோ ரொம்ப டீஸ் பண்ணலாங்க அவரோட கேரக்டர். ரொம்ப கொடூரமான, ரொம்ப ரூட்லெஸ் அந்த மாதிரி டீஸ் பண்ணல. ஒரு மாதிரி சஸ்பென்ஸாகவே இருக்கு அவர் கேரக்டர். பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமாக ரக்கடாக இருந்தாலும் பட் அவருக்குன்னு ஒரு எமோஷனல் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, கண்டிப்பாக படம் பார்த்தா தானே நம்மளால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எப்படி சொல்லாமா வேணாம் மாட்டேன். டீசர் பார்க்குறப்ப ஒரு ஆக்ஷன் பேக்காக தான் இருக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ படம் வர வரைக்கும் காத்திருந்து பார்ப்போம். ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க, டைம் இருக்கு. ஸோ சொல்ல முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் அந்த சைனிங் ஆஃப். டேக் கேர்.